வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நீங்கள் ஈபி கனெக்ஷன் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈபி கனெக்ஷன் வாங்குறதுல நிறைய டைப் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்து வாங்குறது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றதுக்கான வீடியோவை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு கீழே எல்டி சர்வீஸ் கனெக்ஷன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய மொபைல் நம்பரும் அப்ளிகண்ட் இமெயில் ஐடியும் கேட்கும். அது உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதார் கார்டில் நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்க நம்பரை இங்கே கொடுக்கணும். யார் பேரில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேரில் ஆதார் கார்டு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு நம்பர் இணைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரை இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆனதும் அதை போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். பொது விவரங்கள் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் என்ன, தாலுக்கா என்ன, எந்த கிராமத்தில் இருக்கீங்க, உங்களோட ஏரியா இருக்கும் இல்லையா அது என்ன, மின் கோருபவர் வகை அப்படின்னு இருக்கும். அதில் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உரிமையாளர் விவரம் அப்படின்னு கேட்டிருக்கும். இப்போ உங்கள் பேரில் தான் அந்த நிலம் இருக்குது, உங்கள் பேர்லேயே தான் நீங்கள் ஈபி கனெக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஓனர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்கள் அம்மா பேரில் இருக்குது, உங்கள் அப்பா பேரில் இருக்குது, பட் உங்கள் பேரில் வேணும் அப்படின்னா டெனன்ட் வித்தவுட் கன்சர்ன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டிடத்தின் விவரம் கேட்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு தான் இபி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு என் கம்யூனிகேஷன் அட்ரஸோ அதை கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விண்ணப்பதாரரின் விவரங்கள். இதில் யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட பேரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேர் எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ டிட்டோ அதே மாதிரியே இந்த பேர் நீங்கள் போடணும். இப்போ உங்கள் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் ஃபுல் நேமாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி போடணும். இல்லைன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்படி போடணும். இல்லை முன்னாடி இனிஷியல் வச்சு உங்கள் பேர் பின்னாடி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி ஆதார் கார்டில் இருக்கோ டிட்டோ அப்படி போட்டுக்கணும். உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது தாய் பெயர் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர், தெரு என்ன, உங்களுடைய பின்கோடு, உரிமையாளரின் பெயர் அப்படின்னா இப்போ யார் பேரில் பட்டா இருக்கோ அவங்க பேரில் தான் உரிமையாளர் பெயர். டெனண்டட் பைனா நீங்கள் வாடகைதாரர் பேர்னா, இப்போ இன்கேஸ் எங்கள் அப்பா பேரில் இடம் இருக்குது, நாங்கள் கனெக்ஷன் கேட்குறேன் என் பேர்லனா டெனண்ட்டில் என் பேர், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிராஃபிக் இருக்கும். இதில் டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின் விகிதாச்சாரம் வகை அப்படின்னு கேட்கும். இதில் டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் ஓன் யூஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மின் தேவை வகையில் சிங்கிள் பேஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதி அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே அந்த ஒயரிங் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் 1 வீக் முன்னாடி உள்ள டேட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்து வெதர் தி இன்ஸ்டாலேஷன் இஸ் ப்ரொவைடட் வித் எர்த் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் பாருங்கள், என்டர் நம்பர் வித்தவுட் எனி ஸ்பேஸ், அதாவது நீங்கள் எந்த இடைவெளியும் இல்லாமல் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கீழே ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விண்ணப்பதாரருக்கு ஏதேனும் மின் இணைப்புகள் இருந்தால் அதன் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் அதே பேரில் நீங்கள் வேறு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதை டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஏதேனும் கட்டணங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கா உங்களுக்கு ஆல்ரெடி இபி கனெக்ஷனில் அப்படின்னு கேட்பாங்க. அது இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு நோ கொடுத்துக்கோங்க, இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அடுத்து செலக்ட் த பில்டிங், டைப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப் டு 14 இது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் லோடு டீட்டெயில்ஸ் ஆஃப் லோடு நம்ம வந்து இது பண்ணணும். மொத்தம் நீங்கள் வந்து 4 கிலோ வாட்குள்ளே இருந்தால் தான் சிங்கிள் பேஸ் இருக்கும். நீங்கள் 1 கிலோ வாட்டே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க வேணாலும். இது ஆக்சுவலாக ஒரு 950 அது 1 கிலோ வாட் இருக்கும். இந்த 1 கிலோ வாட் இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. சிங்கிள் பேஸ் வீட்டுக்கு இந்த இது போதுமானது. கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை கொடுத்து வேலிடேட் ஓடிபி கொடுக்கணும். உங்களுடைய அப்ளிகண்ட் நேம் அண்ட் அட்ரஸும் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நேமும் ஷோ ஆகும். கீழே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் த டீட்டெயில்ஸ்னு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி உள்ள ஐடி ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோடர் செலக்டட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்படியே வீட்டுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போ நிலம் யார் பேரில், அப்போ அவங்க பேர்லேயே பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். வீட்டு ரசீது அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து அவங்க பேரில் இருக்குது, உங்கள் பேரில் நீங்கள் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா விவோட்ட ஒரு லெட்ரு மாதிரி எழுதி அவங்க சைன் பண்ணி தருவாங்க. அந்த லெட்டரையும் சேர்த்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த லெட்ரு, வீட்டு வரி ரசீது, உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மாற்றிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹோமில் அப்ளையில் நியூ கனெக்ஷன் கொடுக்கும்போதே தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா புது கனெக்ஷனுக்கு தற்காலிக கனெக்ஷன், அதாவது வந்து டெம்ப்ரவரியாக கனெக்ஷன் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், ஒருவேளை லோடு அதிகமாக இருக்குது அதை ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வைக்கணும், பேர் மாற்றணும் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன கண்டிஷன் கீழே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே இருக்கிற ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதிலேயே ஹோம் பேஜ் போயிட்டு ஸ்டேட்டஸ்க்கு கீழே பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஷோவான ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இபி ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இபி ஆஃபீஸ்லேயும் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்கலாம், ஏதாவது உங்களுக்கு கேட்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா ரீஃபண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இபி ஆஃபீஸை ஒரு விசிட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடியில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும், பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் போட்டு கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் பே பில் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மீட்டருக்கு எவ்வளோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் நீங்கள் நார்மலாக யூபிஐ டிரான்சாக்ஷனே வச்சுக்கலாம். யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கியூஆர் கோட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5405 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணோன்னே இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். பக்கத்தில் டவுன்லோட் ரெசிப்ட்னு இருக்கும். அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததுமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கான கனெக்ஷனும் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் அப்ளிகேஷன்.